Hi friends, welcome to Ramni's Kitchen. இன்னைக்கு நம்ம ரம்னிஸ் கிச்சன்ல ரொம்பவே சிம்பிளான மீன் குழம்பு, அதுவும் மணக்க மண்சட்டியில 10 நிமிஷத்துல வைக்கக்கூடிய மீன் குழம்பு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது. புளி மட்டும் நம்ம ஊற வச்சு கரைச்சி வச்சிட்டோம்னா போதும். 10 நிமிஷத்துல இந்த மீன் குழம்பு நம்ம ரெடி பண்ணிடலாம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்மளோட ரம்னிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த சிம்பிளான மீன் குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: பொடியா நறுக்கின பெரிய வெங்காயம் 1, சின்ன வெங்காயம் வந்தால் 10 எடுத்துக்கோங்க, தக்காளி பழம் பொடியா நறுக்கினது 1, கருவேப்பிலை, பச்சை மிளகாய். மீன் நீங்கள் என்ன வேணுனாலும் எடுத்துக்கலாம். இன்னைக்கு நான் அயில மீன் எடுத்திருக்கேன். எந்த மீன் எடுத்தாலும் இதே ப்ராசஸில் பண்ணுங்க. புளி எலுமிச்சம்பழம் சைஸுக்கு எடுத்திருக்கேன். இதனால் ஊற வச்சு கரைச்சி வச்சுக்கலாம். இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் மிளகாய் தூள். மிளகாய் தூள் 2 ஸ்பூன்னா 4 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிட்டா நல்லாயிருக்கும். இதில் நம்ம தேங்காய் இதை அரைச்சி ஊற்றலை, அதுக்காக தான் மல்லித்தூள் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுக்கிறேன். உப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். எப்போவுமே மிளகாய் தூளோட மல்லித்தூள் 2 மடங்கு அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும். கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும், அதுக்காக தான். இதை நல்லா கலக்கி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம குழம்பு பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ்வில் ஒரு மண் சட்டி வச்சுக்கோங்க. இது நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்க்குறேன். மீன் குழம்பு நல்லெண்ணெய் வைக்கும்போது அதனோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். இதோட கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய், பொடியா நறுக்கின வெங்காயம், இதை சேர்த்து நல்லா நம்ம வதக்கிக்கலாம். எண்ணெயோடு சேர்ந்து வெங்காயம் நல்லா வதங்கணும். ரொம்ப கலர் மாறணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக மாறினா போதும். இங்கே பாருங்க, லைட்டாக மட்டும் கலர் மாறி இருக்கு. இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதும். இதில் பொடியாக நறுக்கின ஒரு தக்காளி பழமும் சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி குழம்பு குவான்டிட்டி கம்மியாக பண்ணுறதுனால நான் எல்லாமே குறைச்சி சேர்த்துக்கிறேன். நீங்கள் நிறைய பண்ணிங்கன்னா இதோட ஒரு வெங்காயம் மட்டும் சேர்த்து போட்டுக்கோங்க, இன்னும் ஒரு தக்காளி சேர்த்து போட்டுக்கோங்க. ஆனால் வெங்காயமும் தக்காளியும் ஓரளவுக்கு கம்மியாக தான் போடுவாங்க இந்த குழம்புக்கு. தக்காளி வதங்கிறதுக்காக நான் உப்பு சேர்த்துக்கிறேன். இது நல்லா வதங்கிறதுக்காக ஒரு 30 செகண்ட் மூடி போட்டு நான் மூடி வைக்கிறேன். இங்கே பாருங்க, தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த அளவுக்கு வதங்கணும். இதில் நம்ம ஆல்ரெடி கரைச்சி வச்சிருக்கிற புளி தண்ணியும் ஊற்றிக்கலாம். இதில் மஞ்சள் தூள், உப்பு, மிளகாய் தூள், மல்லித்தூள் எல்லாமே சேர்ந்துருக்கு. உங்களுக்கு தண்ணி எவ்வளோ வேணுமோ அதை நீங்கள் இந்த நேரத்தில் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டிருந்தா போதும். இங்கே பாருங்க, நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் 1 நிமிஷம் இதே மாதிரி நான் மூடி வைக்க போகிறேன். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க. நம்ம ஒவ்வொரு தடவையும் மூடி போட்டு வைக்கிறதுனால சீக்கிரமாக குழம்பு கொதிச்சிரும். இப்போ இதில் மீன் சேர்த்துக்கலாம். நம்ம நார்மலாக பாத்திரத்தில் செய்யும்போது மீன் சேர்த்து 5 நிமிஷம் கொதிக்க வைப்போம். ஆனால் மண்சட்டியில் செய்யும்போது ஒரு 2 நிமிஷம் நீங்கள் கொதிக்க வச்சா போதும். ஏன்னா அந்த மண் சட்டி ரொம்ப நேரம் சூடு இருக்கும், குழம்பு கொதிச்சுட்டே இருக்கும். அதனால நம்ம 2 நிமிஷம் மட்டும் கொதிக்க வைக்கலாம். மீனை போட்ட உடனே கிளறி விடுங்க. ஏன்னா வெந்ததுக்கப்புறம் நம்ம கரண்டி வச்சு கிளறும் பொழுது மீன் உடைய சான்ஸ் இருக்கு. அதனால போட்ட உடனே நம்ம கிளறிடலாம். 2 நிமிஷம் தான் நான் குழம்புல மீன் வச்சிருந்தேன். இங்கே பாருங்க, நல்லா வெந்து வந்துருச்சு. இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். நான் ஸ்டவ்வை இப்போ ஆஃப் பண்ணிட்டேன். இருந்தாலும் பாருங்கள், குழம்பு கொதிச்சிட்ருக்கு. அதுக்காக தான் நான் 2 நிமிஷம் மட்டும் மீனை நீங்கள் வேக வச்சா போதும்னு சொன்னேன். அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான சிம்பிளான மீன் குழம்பு ரெடி ஆகிருச்சு. அதுவும் மணக்க மண்சட்டியில் வச்ச மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இது வரைக்கும் நம்மளுடைய ரம்னிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி புது வீடியோக்கெல்லாம் உங்கள் மொபைல் தேடி வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.